இனிய மதிய வணக்கம். இனிய காலை மதியம். காலை காலை வணக்கமாகும். காலை. ஆமா. இதுல நான் யார் காரணம் என்று கேட்டால், முதல் காரணம் அரசாங்கம். அந்த ஓ! போதவற்ற உள்ளுக்கு கொண்டு வர விடுறது, மற்ற அமைச்சர் மாரி தான் அது கடத்தினோம். அதான். அப்படியே வளர்ந்து இந்த பெரிய தலைய நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னா, ஆ அது அங்கேயே தான் அந்த இருக்குது. கொண்டெய்னர் வந்ததுக்கு இன்னும் காரணம் அதுக்கு என்ன இருந்தேன்னு சொல்லப்படையில. மற்றது இப்ப அதெல்லாம் போதவஸ்து. பிடிக்கிற போதவஸ்த கூட ஓ! ஆக்களுக்கு முன்னாடி அழிக்கலாம். அத கொண்டு வச்சுட்டு அதை தாங்களே விக்கணும் பிறகு. பாத்தீங்களா? அப்படி அது எல்லா நாட்டிலயும் அதான் நடக்குது. இப்ப அங்க மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலயும் எல்லா பிடிக்கிறத நாடும். அவங்க திருப்பியும் அதுக்கு வச்சு தாங்களே இதுன்னு விக்கிறாங்க. ஆனா இது ம். முதல் காரணம் இதுதான். அரசாங்கம் தான் முதல் காரணம். அது கொண்டு வர விட்டதுக்கு. ஓ! அடுத்து அந்த தொழில்நுட்பங்கள் வந்து ஒவ்வொரு பக்கத்தால இங்க இருக்குது அதுன்னு சொல்லி அதுகள் அறிஞ்சு போய் ஜனங்கள் அதுவும் தொழில்நுட்பம் இது ஒரு காரணமா இருக்குது. மற்ற பெற்றோர் பெற்றோர் ம். பிள்ளைகளை சின்னல இருந்து என்ன மாதிரி அதுகளுக்கு கூடாதுன்னு சொல்லி அதுகளுக்கு வளர்த்து இருக்கலாம். மற்ற ஆசிரியர்ல பெரிய பங்கு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போற ஆசிரியர் அவைகளும் ம். பிள்ளைகளை தண்டு கட்டுப்படுத்தி வச்சுதான் இருக்கலாம். அப்படியே ம். பார்க்க போனால் இப்ப பொதுவில இல்ல படிச்சவங்க கூட அப்படிதான் இதுல போறேன்றைக்கு அதை யோசிக்கலாம் இருக்கேன். ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிறவனுக்கு அவ்வளவுக்கு அறிவு இல்லையா, அதை பாவிச்சா ஆ. என்ன நடக்குமென்றது. அப்ப அவனே பாவிக்க அப்புறம் என்ன செய்யறான்? ம். அதனால இதுல குற்றம் எல்லாருலயும் குற்றம் தான் அந்த இருக்கு பார்க்க போனா. ஆனா முதல் குற்றம் நிச்சயம். அதான், அந்த நாட்டுக்கு அதை வர விடுறதே பெரிய குற்றம். ஆனா இது நீங்க முதல் பேருங்க எங்கட போராட்டம் இந்த காலத்துக்குள்ள எங்கேயாவது ஒன்றும் இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றுமே அதான். இல்லை. அப்ப இதுக்கு இன்னொரு காரணம், கிழக்கு கிழக்கு வடக்கு மாகாணங்களை கூடுதலா பாதுகாக்கணும்னா நீங்கள் தமிழ் மக்களுடைய இனத்தை இன்னும் குறைக்கணும்ன்றதுக்காக. ஆ இப்ப அதுதான், அதுதான். போராட்டத்தால குறைக்காமல் அதை இப்படி. நிப்பாட்டி இதால குறைச்சு ஜனங்களை குறைக்கிறான். குறைச்சு இது அவன் அந்த மைண்டையும் மைண்ட குறைக்கிறான். மைண்ட. அப்ப கல்வி அதுவும் ஒரு இது சூழல் மாதிரி இதுகளை தான். அது மாதிரிதான் கட்டுப்பாடு. முதல் இருந்த அரசாங்கம் செய்தது. அதுக்காகத்தான் அதை ம். உடனே வர விட்டு உள்ளுக்கு எல்லாம் கொண்டு வந்து இதண்டது. ஆனா இப்பத்த அரசாங்கம் இதுன்னு சொல்றாங்களா, நான் சொல்ற மாதிரி ஆனா தெரியல. தமிழர் பகுதிக்குத்தான் அதிகமாக இருக்குது. ஓ, ஏனென்றால் சிங்கள பகுதிகளில் பெரிய தாக்கம் இல்லை. பிசினஸுக்காக பதுக்கி வச்சிருக்கிறாங்களே ஒழிய அதை உண்டு அதால பாதிப்படைகிறது அது தமிழ் என்னடா மக்கள் தான் தமிழர்கிட்ட அதிகம். தானே காசு இருக்கு கணக்கு. இப்ப ஓ ஓ அவங்கள்ட்ட அப்ப தானே விக்கலாம். சிங்கள படத்துல போய் விக்கிறது காசு அவங்கள்ட்ட இல்ல ம், பெருசா. ம், ம். அப்ப இவங்கள்ட்ட தான் காசும் இருக்குது. அப்ப வெளிநாட்டுல இருந்து அனுப்பினோம், இங்க இருந்து அனுப்பி கொண்டிருக்கணும். அப்ப அவைகள் அங்க எடுத்து சொகுசா மோட்டர் சைக்கிளும் அதில் மாட்டி கொண்டு திரிஞ்சு அப்படி செய்து கொண்டு திரிக்கணும். ஆமா. தமிழரை அழிக்கணும்னு ஒரு காரணம் அது இருக்காங்க. அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்தது அது ஏற்கனவே. அது மாதிரி இதுவும் போய் இப்ப எல்லாம் தண்டது. அரசாங்கம் தான் முதல் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். தொழில்நுட்பம் என்றது நீங்க சொன்னீங்கள் ஒரு விடயம். அது என்ன தொழில்நுட்பம் என்ன பங்கை அதாலையும் தானே ஆற்றும்? இப்ப இதன்ற எல்லாம் மெசேஜ்களை என்னத்தானே இப்ப. போட்டு மெசேஜ்களை போட்டு இந்த இடத்துல இன்னது இருக்குது அது வாங்கோண்டு. அது ஒரு காரணம். மற்ற பொம்பளை பிரச்சனைகளுக்கு அவங்க எல்லாம் இதுகளை போட்டு போட்டு படங்களை காட்டி ம், தந்து அதை பொம்பளைல எல்லாம் இதுக்குள்ள போறது. பொம்பளையில தான் சேர்ந்து செய்யறாள். இப்ப முந்தி ஆம்பளை மாதிரி தனியன்று இல்ல தானே. அப்ப ம். அதுகளையும் செய்து இதுகளால ஆக்களோட தொடர்பு வருது ஒவ்வொருத்தரோட. ஆமா. முந்தி அப்படி ஒண்ணும் இல்லையே தொடர்பு பண்றதுன்றதுக்கு. இது ம். தொழில்நுட்பம் உடனே அமர்த்தினோன்னு இங்க என்னென்ன யாருன்னு சொல்லி உடனே அதுக்கு விழக்கூடிய மாதிரி தான் இருக்குது கூடாத விஷயங்களுக்குள்ள. அப்ப ஆமா. அதுவும் ஒரு காரணமா தான் போகுது தொழில்நுட்பம். நிச்சயம். நல்லபடியா இது முதல் பெற்றோர் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்ற சொன்னீங்கள், பெற்றோர்கள் அவைகளுக்கு தெரியாம இருக்குது. சில நேரம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காது. ஆசிரியர்கள் என்னாண்டு இதுக்குள்ள நேரடியாக ஈடுபடுகிறார்கள். என்ற ஆசிரியருக்கு தெரியுது. மாணவன் குடிச்சிட்டு வாரா தெரியுது. இப்ப இது கஞ்சா அடிச்சிட்டு வாரா தெரிஞ்சும் அவன் ஒன்றும் செய்யலாம் இருக்கணும். உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம். இல்ல பெற்றோரை கூப்பிட்டு தண்டலாம். ஏதோ ஏதோ ஒன்று செய்யலாம் தானே. இல்ல அப்ப அதே மாணவர் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தால் பிள்ளைகள் அவ்வளவுக்கு இதுண்டாயினம் தானே. ஆமாம். இல்ல பிள்ளைகளே அடிச்சு போடுங்கள். இஞ்ச இஞ்ச இப்ப வெளிநாடுகள்ல ஆசிரியர் ஒரு ஒன்றை எதிர்த்து கதைச்சா போத வஸ்தோ அல்லது சிகரெட்டோ குடிச்சிட்டு வாரான்னு சில நேரம் ஆசிரியருக்கே தாக்கக்கூடிய நிலை இல்ல வந்துட்டு. ஆசிரியரை ம். நேரடியா வருதுண்டவனா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதான். ம். பெற்றோரையும் கூப்பிட்டு விட்டு போயிருந்தாட்டு நீங்களே தீர்த்து கொள்ளுங்க ஆசிரியரை என்று சொல்லி விற்கணும் அப்படி வச்சு செய்யலாம். ஆசிரியர் ஆசிரியரையும் விற்கணும் தானே, புரஸ்காரம் கொடுத்து ஆசிரியரையும் வச்சு விற்க பண்ணிடணும் அது தானே. தாயத்தில. மற்றது ம். கடையல்ல இப்ப பெற்றோர் சொல்லி விடலாம் தான். இந்த கடையல்ல என்ன தந்தாலும் வேண்டி சாப்பிடாதீங்க டோபிகள் அதுலன்னு சொல்லி இப்ப அதானே. விக்கிறாங்க சும்மா இல்லாம. அப்ப அது அந்த பழக்கிறதுக்காக சும்மா இல்ல கொடுக்குறான். அதை பழக்கி விடுறதுக்காக காசு இல்லாம சும்மா கொடுத்துட்டு பிறகு வந்தது பிறகு இந்த காசுக்குதுன்றான். அப்ப ம். அதெல்லாம் இதாத்தான் போகுது. அது நிச்சயம். பெற்றோரும் அதை சின்னல இருந்து அது பிரச்சனைகளை சொல்லி சொல்லி வளர்க்க வேணும் இப்படியான இதுகளை. மற்றது ஆசிரியர்மாருக்கும் பங்கு இருக்குதுல்ல. பெற்றோர் அது ஆசிரியர் மற்ற நிறைய பங்கு அரசாங்கம் இருக்கு. ஒரு எல்லாரும். மாணவனை நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கான ஒரு காத்திரமான பங்களிப்பை ஆசிரியர்கள் தான் செய்யணும். அப்ப அதுவே அங்க தடுமாறுதுண்டா கஷ்டம்தான் உண்மையிலே. மிகச் சிறப்பு. ஏமலர் அழகாக எல்லாவற்றையும் பகுத்து சொன்னீங்கள். அரசாங்கம் சொன்னீங்கள், தொழில்நுட்பம் சொன்னீங்க, பெற்றோர்கள் சொன்னீங்கள், ஆசிரியர்கள் சொன்னீங்கள். ஆனா உண்மையிலேயே
இவர்கள் நால்வரும் இதற்குள் பங்காக இருக்கின்றது உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. காரணம், எங்கட தொழில்நுட்ப அறிவு, தொழில்நுட்ப பரந்த விதிவுகள் அத்தனையுமே ஒரு பக்கம் நன்மை செய்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு தீமைக்கு வழிகாட்டுது. அண்மையிலே இங்கு ஒருவரை பிடித்திருந்தார்கள். என்னென்றால், அவர் எல்லா விடயங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் தொழில்நுட்பத்தில ஊடாக. அதாவது போதபஸ்தில இருந்து ஒரு புலனாய்வில தொடக்கம். அப்ப வந்து கேட்டார், எங்க ஸ்டேஷன் இருக்குன்னு நான் காட்டி விட்டேன். ஸ்டேஷன் இதுதானண்டு. பேந்து பார்த்தால் அவர் அதுல இருந்து ஏதோ வித்தியாசமான முறையில செய்தது. பேந்து யாரோ போலீஸுக்கு சொல்லியாக்கும் அவரை பிடித்திருக்கணும். ஆனா அவர் ஒரு உளவு வேலையும் அதை விட இந்த போத பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை கடத்துறதுக்கான ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டார்ன்றதை பின்னால தெரிய வந்தது பத்திரிகையில். அப்ப பாருங்க, இப்படியான ஆக்கள் எல்லாம் இப்படி இருக்கணும்ன்றதை நீங்கள் அழகாக சொன்னீங்களா? அந்த களவு கொலை நடக்கிறதுக்கு அதான் காரணம். கையில காசு இல்லைன்றா இப்ப இந்த களவு தானே கடைசியில களவுகள், கொலைகள், அதுக்காக கொலை செய்யறது, அப்படி அதெல்லாம் இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா இலங்கையில தான் மாயமா செய்யறாங்களே. என்ன சும்மா போற பேசஞ்சர்ஸ அவையண்ட பேக்களை பாக்குறதுக்கே இரவு நேரத்துல அவைக்கு பிஸ்கெட்டோ அதுகளை கொடுத்து மயக்கமாகி அவை நித்திரையில இருக்கேக்க இங்கால பேக்களை எல்லாம் களவெடுத்து கொண்டு போன சம்பவம் எல்லாம் இருக்குது. அது இப்ப பயணிக்கவும் பயமாகடாக்கு பஸ்ஸுகள்ல. ஆக்களை எப்படி நீ ஒண்ணுமே கஷ்டம், சரியான கஷ்டம் இதை நிப்பாட்டுறது. இனி கொஞ்சம் கஷ்டம். அது ஏதோ ஒரு வழியில அவருக்கு அந்த ருசி வந்து விடுந்தானே, எடுத்து காசுகள் எடுத்து நகைகள் எடுத்து. அப்ப அவைகள் இன்னும் வளரத்தான் பார்க்கணும். உடனடியா பிடிக்க வேணுமே ஒழிய எந்த இதண்டா கஷ்டம்தான். மிக்க நன்றி ஏமலர், அருமையான கருத்துக்கு. வணக்கம் நேவிசக்கா. ஆமா, வணக்கம் நகுலா. அருமையான ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த காலத்துல ஊடுருவல், போதை வஸ்துக்களின் ஊடுருவல். நான் சொல்றேன் வன்முறை இல்ல, குடும்ப வன்முறைக்கு பாவா போத பஸ் சொல்லிட்டா. நீங்க குடும்ப வன்முறைக்கு வேற என்ன காரணம்? குடும்ப வன்முறைன்னு சொல்லும் போது அந்த குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளணும், மதிக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். குழந்தைகளை அவர்கள் சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ள வேணும். அவருடைய சொல்லுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கணும். குழந்தைகள் தானே, அவர்கள் பலவற்றையும் வந்து சொல்லுவார்கள். அப்ப அந்த பெற்றோர் அதை கேட்டு ஏற்றுக்கொள்ள வேணும். அதை ஏற்று அதில் நன்மை தீமைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அவர்கள் சொல்றதை நாங்கள் மதிக்கணும். பெற்றோர்கள் மதிக்க வேணும். நிச்சயம் பாதுகாப்பு கொடுக்க வேணும். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த சொல்லுகள் மூலமே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேணும். ஏற்பு மதிப்பு பாதுகாப்பு இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் ஒரு தாய் தகப்பனில் தான் எல்லாம் அடங்கி இருக்குது. ஒரு பெற்றோரில் தான் எல்லாம் அடங்கி இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து வேலை அலுப்பு எங்களுக்கு, நாங்கள் ஒரு சோர்ந்து படுத்துக்கும் போது குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அதுன்னு சொன்னால் சும்மா இரு, நான் பிறகு எனக்கு இருக்குது சும்மா கேட்கிறேன்னு சொல்லும்போது நம்ம பிள்ளையோட மனம் வந்து வாடி போயிடும். என்னத்தை யார்கிட்ட சொல்றது என்னத்தை சொல்றதுன்னு தெரியாம அந்த புள்ள பலதையும் யோசிச்சுட்டு சரி அம்மா அப்பா கேட்கல, நாம இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம். அந்த சேர்ற நண்பர்கள் வந்து எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லா நண்பர்களும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நன்மையை சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள், பிள்ளைய தண்டை வழியில இழுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். என்ன நிச்சயம் அது ஒரு ஆதரவு இல்லைன்றுதான் எங்கள்கிட்ட வருகுது. அப்ப நாங்கள் ஆதரவை கொடுக்காட்டி கஷ்டம். வீட்டுல ஆதரவு இல்லாட்டி பிள்ளை பக்கத்துலதான் பாய பார்க்கும். நண்பர்கள்ட்ட போய் சொல்லும். எல்லா நண்பர்களும் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. எல்லோரும் நல்லவர்கள் எல்லாம் இருக்கு. சில நண்பர்கள் பிள்ளைகளோட நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா அந்த பிள்ளைகள் முதல் பொறுப்பு பெற்றோர் தான். பெற்றோர் அதான் அந்த பெற்றோர் சொல்லுவாங்க, இந்த பெரியவர்கள் வீட்டுல இருந்தா, ஒரு முதியவர்களோட அந்த வீட்டுல அந்த பெற்றோர்கள் இருந்தா, முதியவர்களும் இருந்தா அந்த முதியவர்களுடைய அந்த அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை அரவணைச்சு அவர்கள் வளர்ப்பார்கள். வளர்க்கும் போது அந்த பிள்ளை வேறு இடத்துக்கு போகாது. அம்மா அப்பா தான் அலுப்பில் இருந்துன்னு சொன்னா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட போய் அந்த பிள்ளை கேட்கும்போது அவர்கள் அரவணைச்சு சொல்லும் போது அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அந்த காலத்துல இது இன்றைக்கு முதியோரங்களோட வர வேண்டாம், நாங்கள் தனி குடித்தனம் என்று போய்த்தான் எல்லா வன்முறைகளும் அதுக்குள்ள வருது. பெரியாக்களை பார்த்து வளர்ற சந்தர்ப்பம் அங்க குறையுது. ஆமா, அப்படியும் இருக்குதான். வெளியில போய்த்தான் பிள்ளைகள் கனக கெடுதி ஒழிய வீட்டுல ஒரு நாளும் கெட்டது இல்லை. பிள்ளை வீட்டுல கெடாது பிள்ளை. இப்ப இந்த காலத்துல நாங்க சொல்லலாம், இன்டர்நெட்டுகள் இருக்குது, கணனி இருக்குது, ஐஃபோன் இருக்குது கையிலேன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் பிள்ளை வந்து தன்னோட முயற்சியில் அதை எடுக்கல. வெளியில் போய் அதை கற்றுக்கொண்டு வந்து தான் வீட்டில் அதை பார்க்குது. என்ன பிள்ளைக்கு வெளியில தான் அது தெரியுது. வெளியில தான் 4 நண்பர்கள் சொல்லுவார், இந்த ஃபோனில் இப்படி இருக்குது பாருன்னு சொல்லும் போது பிள்ளை வீட்டிலேருந்து தன்னால் அதை அறிஞ்சு கொள்ளாது.
வீட்டுல இப்ப எல்லா பெற்றோரும் அலுப்பண்டு பெற்றோர் பாதுகாப்போடு பல பல விடயங்களை இந்த தொழில்நுட்பம் மூலம் கண்டியில காட்சி ஊடகங்களா எல்லாம் அந்த வன்முறையை காட்டினம் தானே மாணவர்கள். அப்ப நிச்சயமாக ஒருவர் பகிர்ந்து கொள்ற தன்மை இந்த வீட்டுல வந்து அதை காட்டுற அந்த சூழல் இருக்கு. வெளியில போய் பகிர்ந்து கொண்டு வந்துட்டு வீட்லயும் போய் அதை செய்து பார்ப்போம், நாங்க பார்ப்போம் இது பார்ப்போம் என்னன்னு பார்க்கும்போது அந்த அவங்க திறந்து பார்க்கும்போது அதுகள் அதுல எல்லாம் வெளிப்படையாக இருக்குது, எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இருக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதுல ஆர்வம் வரும்போது அது ஒரு வன்முறை, ஒரு மனசுல ஒரு கொடூரமான புத்திகள் வருகுது, வெளியில போகுது, களவெடுக்குது, படத்துக்காக என்னென்னவெல்லாம் செய்யுது. அப்ப அந்த வீட்டுல ஒரு அன்பான ஆதரவான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறை இருந்ததுன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து கெட்டு போறதுக்கு வழி இல்லை. ஆனால் ஒரு காலம் எங்கட பெற்றோர்கள் மரியாதை தந்து பிள்ளைகள் இருக்கிற இடத்த சண்டை பிடிக்க கூடாது, நாங்கள் அதுகள் மனம் பாதிக்கும் எல்லாம் இவ்வளவோ தியாகம் செய்து வளர்த்த பெற்றோரையும் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு அவையெல்லாம் தவிடுபடியாக விட்டுட்டு ஒரு குழந்தை அதுக்கு 5வது பேர்த்தைக்கு ஒரு தண்ணி துவாக்கு அதுக்குள்ள ஒரு சின்ன இதுவும் போடலாம், ஒரு குண்டும் சின்ன போட்டு மரக்குண்டு போட்டு அடிக்கலாம். தவப்ப நித்திரியா இருக்கேங்க அந்த பிள்ளை அது முட்டை தண்ணிய கொண்டு போய் தவப்பனுக்கு மத்தியானம் இருக்க எல்லாம் அடிச்சுட்டு அந்த கட்டி அதுக்குள்ள போட்டு தவப்பனை நெஞ்சில அடிச்சிருக்குது அந்த குழந்தை 5 வயசு. என்னண்டா அது இந்த இதுகளை தான் பார்த்து பார்த்து விளையாடுது. அவ கொடுக்குற விளையாட்டு சாமானையும் பெற்றோர்கள் மிக கவனமாக கவனிக்க வேணும். அதிக செல்லமும் கொடுக்க கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன தேவை, இந்தந்த வயசுல என்னென்ன தேவை அவர்களுக்கு சொல்லி செய்ய வேணும். பெற்றோர் பார்த்து செய்யணும். அந்தந்த வயசுக்குரிய சின்ன வயசுன்னா அந்த பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு பொருட்கள், பாதுகாப்பான ஒரு விளையாட்டு பொருட்கள் கொடுக்கலாம், சின்ன சின்ன புத்தகங்களை கொடுக்கலாம், வாசிக்க புத்தகங்களை நிறைய வாசிக்க கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம், வெளியில கொண்டே விளையாடலாம், எத்தனையோ எல்லாம் செய்யலாம். நம்மட மத்தியில நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைகளை 7 மணி 8 மணி சாப்பிடவா என்று சொல்லி சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு போய் படு என்று சொல்றோம். என்ன அப்ப எத்தனை பெற்றோர் நாங்க பிள்ளைகளோட பக்கத்துல போயிருந்து பிள்ளைகளை தூங்க மட்டும் அதுகளோட தலையை தடவி அதுகளுக்கு ஒரு கதையை சொல்லி காதுக்குள்ள ஒரு சின்ன பாட்டு படிச்சு ஒரு சிவங்களை சொல்லி எத்தனை பெற்றோர் வளர்க்குறாங்க இந்த காலத்துல. அவர்கள் வளர்க்கறது தன்மை இந்த காலத்துல குறைவு, சரியான நேரம் செலவழிக்கிறதே குறைவு. போச்சியில பால் கொடுக்கறதே குறைஞ்சு போய் அப்படியே ஒரு இதை வச்சுட்டு போச்சியில பால் போய்கொண்டு குழந்தை. அப்ப அதான் இன்றைக்கு இந்த அளவு வன்முறையில இருக்குது குழந்தைகளை. பெற்றோருக்கே வெளி வேலைகள் ஆடம்பரங்கள் கணக்கு இருந்தா அந்த குழந்தைகளை பாக்குற தன்மை அதுகளுக்கு இருக்காது. சாப்பாடை கொடுத்து போய் படு என்று சொல்லிடுவாங்க. புள்ள படுக்குதா, டெலிவிஷனை பாக்குதா, என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது பெற்றோருக்கு. அதுக்கு இந்த காலத்துல எல்லாரும் ஒன்றா படுத்த காலங்கள் இல்லை. இப்ப எல்லாம் தனித்தனி ரூம், பிள்ளைகளுக்கு எல்லாம் தனித்தனி ரூம். அப்ப பிள்ளைகள் என்ன செய்துகள், அதுக்குள்ள என்ன செய்துகள், படிக்குதுகளா, வேற அலுவலை பாக்குதுகளான்னு ஒண்ணுமே தெரியாது. சிலர்கள் டொய்லெட்டுக்குள்ள கூட டெலிபோனை கொண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்களா, கணக்கா பாத்திரக்குள்ள போய் மணித்தியால கணக்கா டெலிபோனோட மினக்கெடுதுகள். ஒரு குளிச்சுட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தேவை. ஆனா 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலம் மட்டும் செய்யும் போது கதவை தட்டி 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 இருந்தாலும் பிள்ளைகள் திறக்குது இல்லை. என்னன்னு சொன்னா அதுகள் என்ன செய்துகளே தெரியாது எங்களுக்கு. என்ன அப்படி சொல்ல பெற்றோர் தான் முதல் பெற்றோர்கள் அதை சரியாக புரிந்து பிள்ளைகளுக்கு வழிகாட்டுற இடங்களில வழிகாட்ட வேணும். அதே நான் கண்ணேரம் இருக்குது என்னத்துக்கு இதுக்குள்ள அறைய பூட்டி கொண்டு இருக்கிறீங்கன்றதை பார்க்கணும். நீங்க அவன் படிக்கிறான் தானே, அவன் இது செய்யறான்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதால அது ஒரு பிள்ளைக்கு பெற்றோரை ஏமாத்துற ஒரு தன்மை வந்துவிடும். அது தெரியாது. அதே நேரத்துல பிள்ளைகளை ஒன்று கெட்ட உடனே அப்பா அம்மாவை சாட்டுவேன், அம்மா அப்பாவை சாட்டு உன்னாலதான் இதுதான் இப்ப அந்த குடும்ப வன்முறை. நானா வளர்த்தேன், நானா செல்லம் கொடுத்தேன் தாயின் தகப்பனும் அடிபடி பெற காலம் அடிபடி பெற குடும்பங்களும் இருக்கிறாங்க தானே. நிறைய குற்றத்தை செய்தா உண்ட உள்ள செய்யுது, நல்லதை செய்தா என்ற பிள்ளைன்னு சொல்ற அப்படி இருக்கிறாங்க தானே. என்ற பிள்ளைன்னு சொல்ற தாய் தகப்பனும் உண்ட பிள்ளைன்னு சொல்ற தாய் தகப்பனும் இருக்கிறாங்க. என்னடா பிள்ளை நல்லது செய்தா என்ற பிள்ளை, குற்றம் செய்தா உண்ட பிள்ளை. ஏன்னா வளர்ப்புல மற்றவங்களை குறை சொல்றது. அது அதால இன்னும் ஒரு பக்கம் சண்டை, பிள்ளைக்கு முன்னால சண்டை படக்கூடிய நிலை வருது. நம்ம பிள்ளைகளோட அதிகமா பேச வேணும், அதிகமாக பிள்ளைகளோட கதைக்கணும். பிள்ளைகள் என்ன செய்யுது, என்ன செய்யுது, உனக்கு என்ன நடக்குது, நீ என்ன செய்யறா, பள்ளிக்கூடத்துல பாடம் என்ன பாடம் படிச்சானு, இன்றைக்கு உனக்கு எத்தனை மார்க்ஸ் வந்தது பாடத்துல, இந்த மாதிரி அப்படி அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் யாரு, பெற்றோர்கள் யாரு, அவங்களுக்குள்ளே தொடர்பு இருக்கணும். அந்த நண்பர்களுடைய பெற்றோரோடையும் இந்த பெற்றோருக்கும் தொடர்பு இருக்கணும். அப்பதான் தெரியும் பிள்ளைகளுக்கு. அப்படித்தான் இருக்கணும். பெற்றோர்களோட பிள்ளைகளோட பெற்றோருக்கும்
எந்த பிள்ளைகள எனக்கும் எந்த பிள்ளைகள பெற்றோருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேணும். நண்பர்கள் யார், அவங்க எப்படி நல்லவங்களா அப்படி தொடர்பு இருந்தாலும் அந்த நண்பர்களோட தொடர்ந்து பழக விடலாம். இல்லாட்டி இது எப்படிங்க நாங்க கட் பண்ணி விட தான் வேணும். அந்த நட்பை கட் பண்ணி விட தான் வேணும். 10 பேர் நண்பர்களா இருக்கிறத விட ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை நண்பரா இருந்தா அந்த ஒரு நட்பே ஆணும் எங்களுக்கு. காணுமா. மிக்க நன்றி விசக்கா. ஆமா, நன்றி. அருமையான விடயத்தை நீங்கள் எல்லா விடயத்தையும் அலசி ஆராய்ஞ்சீர்கள். என்ற அந்த குடும்பத்தில ஒரு எப்போதும் சொல்லுவார்கள், அந்த ஏன் அது பெற்றோரின் வளர்ப்பு முறை என்று சொல்றாண்டு நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் ஏன் எங்களை பெற்றோரை கூடாம சொல்றோம்ட்டு. ஆனா அது அடித்தளம் சீராக இருந்தா தான் கட்டிடம் நிலையாக இருக்கும். அப்ப அங்க அடித்தளத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அது இப்ப எங்களுக்குள்ள ஒரு வன்முறை இருந்தா அல்லது எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இருந்தா அது பிள்ளை லபக்கண்டு பார்த்து பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வருகுது. இதனாலையும் எங்களுக்குள்ள அந்த குடும்ப வன்முறைகள் ஈடுபடுகிறதோ, அந்த வன்முறைகள் அதிகமாகிறதோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள்.